பண்டைய காலத்தில் அசுரர்கள் பலம் அதிகரித்து தேவர்கள் தங்கள் தெய்வீக சக்தியை இழந்து துயரத்தில் மூழ்கினர். சொர்க்கத்தில் இருந்த ஒளி, செல்வம், அமைதி அனைத்தும் மங்கியதால் தேவர்கள் பிரம்மாவிடம் சென்று உதவி கோரினர். பிரம்மா அவர்களை மகாவிஷ்ணுவிடம் அழைத்துச் சென்றார். விஷ்ணு அமுதம் கிடைத்தால் மட்டுமே தெய்வீக ஆற்றல் திரும்ப வரும் என கூறினார். அதற்கு பார்க்கடலை கடைவதே ஒரே வழி என்றும் அறிவுறுத்தினார். இதனால் தேவர்கள் அசுரர்களுடன் இணைந்து மந்தர மலையை மையமாக வைத்து வாசுகி பாம்பை கயிறாக பயன்படுத்தி கடலை வலுவாக கடையத் தொடங்கினர். கடல் கொந்தளித்து பல தெய்வீக பொருட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்பட்டன. காமதேனு, அப்சராஸ், ஐராவதம், உச்சிஷ்டம், சந்திரன், பாரிஜாத மரம் என அனைத்தும் எழுந்தன. பின்னர் கடல் நடுவில் பொன்னொளி பரவ ஒரு தாமரை மலர் மெதுவாக மலர்ந்து அதிலிருந்து பிரகாசமான தேவியொருவர் எழுந்தார். அவள்தான் மகாலட்சுமி. அவள் உடலில் தெய்வீக ஒளி பரவ கைகளில் தாமரை, தங்க நாணயம், ஆசீர்வாத முத்திரைகள் துலங்கின. அவள் தோன்றியவுடன் உலகமே மனம் நிரம்பி அமைதி பரவியது. தேவர்கள் அவளை வணங்கி அவளின் அருளை நாடினர். அவள் தேவர்கள், அசுரர்கள் அனைவர் முகத்தையும் பார்த்து தன்னுடைய தெய்வீக துணை யார் என சிந்தித்தாள். அவளின் பார்வை மகாவிஷ்ணுவின் மேல் நிலைத்து அவர் மார்பில் சென்று அமர ஸ்ரீவத்சம் எனும் புனித அடையாளம் உருவானது. அந்த தருணம் மங்களம் நிறைந்த தெய்வீக இணைவு என்று அனைவரும் உணர்ந்தனர். லட்சுமி விஷ்ணுவுடன் இணைந்தவுடன் கடலில் இருந்து அமுதமும் எழுந்தது. தேவர்கள் அதை பெற்று தங்கள் சக்தியை மீட்டனர். உலகம் மீண்டும் ஒளி, செழிப்பு, சமாதானம் நிறைந்ததாக மாறியது. மகாலட்சுமி இருப்பது செல்வமும் வளமும் அமைதியும் தானாக மலரும் இடமாக போற்றப்படுகிறது. அவளின் அருள் இல்லாத இடத்தில் எந்த முயற்சியும் நிலைத்து பலனை கொடுக்காது என புராணங்கள் கூறுகின்றன. அவளை பக்தியுடன் நினைத்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹ என ஜபித்தால் மன அமைதியும் குடும்ப செழிப்பும் வாழ்வில் வளமும் பெருகும் என்று சான்றோர் கூறுகின்றனர்.